Welcome to my channel CTC Travels Thamim. This video is sponsored by BuyMode e-shopping online applications app. Only needs for one app. இது வந்து Play Storeல Google Play Storeல அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் மொபைலில் வந்து ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு guys. For more details, kindly check my descriptions. Let's go to the topic. Today my topic is about history of APJ Abdul Kalam. Story of an APJ Abdul Kalam. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை பயணம். வணக்கம் நண்பர்களே, சிடிசி டிராவல்ஸ் சமயம் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஒரு இடத்திலுள்ள இந்தியாவின் அன்பிற்குரிய மகனான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் மகத்தான வாழ்க்கையில் 1931 அக்டோபர் 15 அன்று தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் டாக்டர் அப்துல் கலாம். சிரமங்கள் நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்தாலும் அவரின் அறிவை அறிவதற்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. சிறுவயதில் தந்தை குடும்பத்தை ஆதரிக்க பத்திரிகை வினவினார். ஆனால் அவரின் கனவுகள் வானத்தை தாண்டியது. ராக்கெட் ஏவுதல், இஸ்ரோ திட்டங்கள், காலம் ஆய்வுகளை வேலைகள் செய்யும் காட்சிகள். டாக்டர் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் இன்ஜினியரிங் பட்டத்தை டாக்டர் அப்துல் கலாம் ராமேஸ்வரம் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர் மற்றும் இஸ்ரோவின் பணியாற்றினார். அங்கு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை வெற்றிகரமாக செய்தார். பின்னர் DROவில் அவர் மிக்சல் திட்டங்களின் முன்னணியில் 1998 ஆண்டின் பொக்ரேன் அணு சோதனைகள் அவர் வழிநடத்தலில் இந்தியா அணு சக்தியை மாறுகிறது. குடியரசுத் தலைவர் காலம். குழந்தைகள் மக்களிடம் கலாம் உரையாற்றினார். 2002 ஆண்டு டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்பட்ட அவர் நாட்டின் இளைஞரின் கல்விகள் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அவர் இந்தியாவின் 2020க்குள் மேம்பட்ட நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கனவை கண்டு செயல்பட்டார். நினைவுகள் மற்றும் மேற்கொள்ளும் பின்னணி விஷயங்களின் விங்ஸ் ஆஃப் ஃபயர் புத்தகத்தை படங்களில் மக்களின் அஞ்சுகிறேன். கலாம் ஒரு விஞ்ஞானி அல்லது தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆசிரியர், வழிகாட்டி, மகத்தான கனவுகள், சிந்தனைகள் ஆவார். அவரது புகழ்பெற்ற மேற்கொள்ள கனவு காணுங்கள் சிந்தனைகளாக மாறும், சிந்தனைகளை செயலாக மாறும். கல்வி மற்றும் இளைஞர்களுக்காக அவரது காதலை அவர் இறுதி வரை வெளிப்படுத்தினார். IMM ஷில்லாங்கில் உரையாற்றும் போது அவரது உயிர் பிரிந்தது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை புலமையான கனவுகளும் எளிமையான வாழ்வில் மற்றும் உழைப்பின் முக்கியத்தை காட்டுகிறது. அவரது நினைவுகள் போற்றுதரா மற்றும் அவரின் படிப்பினை கடைபிடிப்போம். சிடிசி டிராவல்ஸ் சேனலை பார்க்கும் உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி. புத்தகம் மற்றும் கட்டுரைக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்றது கமெண்ட் செய்யவும். Thank you guys. We will meet in the next video.